அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெய்லியும் சோஷியல் இஷ்யூஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, why is total fertility rate falling in India? What are its implication on population explosion அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஏன் டிக்ளைன் ஆகுது? ஒய் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபாலிங் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கொடுக்குறோம். ஸோ இந்தியாவில் டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா டிக்ளைன் ஆகிட்டே வருது. ரீப்ளேஸ்மெண்ட் லெவலையும் தாண்டி கீழே போயிருச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுக்குறோம். அதுக்கான டேட்டா டிஎஃப்ஆர் ஆஃப் இந்தியா 2.0 இருக்கு. தமிழ்நாடுக்கு வந்து 1.5 இருக்கு. எங்க சொல்லியிருக்காங்க இந்த டேட்டாவை? எஸ்ஆர்எஸ் 2025 சொல்லியிருக்காங்க. இப்போ அதை நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வை இஸ் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஃபாலிங் இன் இந்தியா? இப்போ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகிறதுக்கான காரணங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் டு எஜுகேஷன். லிட்ரஸி ரேட் அதிகமாகுது. லிட்ரஸி ரேட் அதிகமானாலும் நமக்கு என்ன ஆகுது? ஸ்மால் ஃபேமிலி வந்து தான் இருக்கணும். ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பெட்டர் ஆக்சஸ் டு கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? கான்ட்ராசெப்டிவ் யூசேஜ் வந்து அதிகமா இருக்கு. அதுவும் இன்க்ரீஸ்டு டைவர்சிட்டி ஆஃப் கான்ட்ராசெப்டிவ்ஸ். ஓகே, ஒரு செட் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ்ஸ் இல்லாம பில்ஸ் இருக்கு, நமக்கு வியரபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, இன்ஜெக்டபிள் பில்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஐ மீன் இன்ஜெக்டபிள்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கான்ட்ராசெப்டிவ்ஸ் இருக்கிறது ஒரு காரணமா இருக்கு. கான்ட்ராசெப்டிவ் ப்ரிவலன்ஸ் ரேட் அப்படிங்கிறது 68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அர்பனைசேஷன், குளோபலைசேஷன், இதனால என்ன ஆகுது? நமக்கு சிங்கிள் சைல்டு ஃபேமிலிஸ் அப்படிங்கறத ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது டிலேடு மேரேஜ். டிலேடு மேரேஜ்னால என்ன ஆகுது? நமக்கு வந்து சைல்டு பேரிங் அப்படிங்கிறது லிமிட் பண்ணிக்கிறாங்க ஒரு குழந்தையோடயே. ஏர்லி மேரேஜ் எப்படி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஒரு காரணமா இருக்கோ, அதே மாதிரி டிலேடு மேரேஜ் பாப்புலேஷன் கம்மியாகிறதுக்கு, டிஎஃப்ஆர் கம்மியாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல எழுதுறோம். சரிங்களா? அதனாலதான் அந்த காரணத்தை கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்ப டிஎஃப்ஆர் டிக்ளைன் ஆகிறதுனால என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெடியூசஸ் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். டிஎஃப்ஆர் அதிகமா இருக்கு. இப்ப பீகார்ல டிஎஃப்ஆர் அதிகமா இருக்கு, 3.1 இருக்கு. அப்ப அங்க என்ன இருக்கு? அதிகமான யங்ஸ்டர் பாப்புலேஷன் அங்கதான் இருக்கு. இப்போ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் டிஎஃப்ஆர் அதிகமா இருந்துச்சுன்னா இருக்கும். டிஎஃப்ஆர் கம்மியாச்சுன்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கம்மியாகும். அதான் லேக் ஆஃப் யங் பாப்புலேஷன். டிபெண்டன்சி அதிகமாகும். டிபெண்டன்சி அதிகமாகும்னா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கலாம்? சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அதிகமாறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும். ஓகே, ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்கணும். சரியா? அடுத்தது ரெடியூசஸ் எக்கனாமிக் பொட்டன்ஷியல், அஃபெக்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த நேஷன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து கம்மியா இருக்கனால நேஷனோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. அடுத்தது அஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கெப்பாசிட்டி. ஓகேவா? ரீப்ளேஸ்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னா இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்னா 2.1 இருந்துச்சுன்னா எவ்வளவு யங் பாப்புலேஷன் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி, எவ்வளவு ஓல்டு பாப்புலேஷன் போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி யங் பாப்புலேஷன் வந்துட்டே இருக்கும். ஆனா 2.1க்கு கீழே நம்மளோட டிஎஃப்ஆர் போயிருச்சுன்னா ஓல்டேஜ் பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? இதே 2.1க்கு மேல நம்மளோட டிஎஃப்ஆர் போயிருச்சுன்னா ஐ மீன் அதிகமா யங்ஸ்டர் பாப்புலேஷன் இருக்கும். இப்ப ரெண்டுமே பிரச்சனை தான். 2.1ல தான் கரெக்டா ஆப்டிமமா மெயின்டைன் பண்ணணும். சரியா? அதான் ரீப்ளேஸ்மெண்ட் கெப்பாசிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டாக்னேஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஆர் டிக்ளைனிங் ஆஃப் பாப்புலேஷன். பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகும். ஓகேவா? பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்க பாப்புலேஷன் growth ரேட் கம்மியாகுது, டிக்ளைன் ஆகுது. டிஎஃப்ஆர் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஜப்பான், சவுத் கொரியாவெல்லாம் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. ஓகேவா? ஜப்பான், சவுத் கொரியா இவங்கெல்லாம் ஆல்ரெடி இந்த டிஎஃப்ஆர் கம்மியானனால ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நாடுகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, பாப்புலேஷனை ப்ரொமோட் பண்றதுக்கான பாலிசிஸை வந்து கொண்டு வராங்க. இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ப்ரோ நேட்டல் பாலிசிஸை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரியா? சோ அப்படி இருக்கப்ப இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கேத்த எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் ஜப்பான், சவுத் கொரியா ப்ரோ நேட்டல் பாலிசியை ப்ரொமோட் பண்றாங்க. இதனால பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிடுச்சாங்க. அதனால அதே மாதிரி மேரேஜ் அப்படிங்கறது அங்க பெருசா விரும்புறது இல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. இந்த மாதிரியான காரணங்களால அவங்க ப்ரோ நேட்டல் பாலிசிஸை ப்ரொமோட் பண்றாங்க. சரியா? அப்ப ஈஸியான கொஸ்டின் தான். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஏன் கம்மியாகுதுங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது அதனுடைய தாக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கன்னா 2022 சோசியலிஸ்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்திருக்கோம். நீங்களும் ஆன்சரை எழுதி பாருங்க. நன்றி.